வெல்கம் டு Doubt. 4 நாள் கழிச்சு சொல்லு. ஒன் மோர். வெல்கம் டு Doubt. டூட். நிறைய டவுட்ஸ் அவர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து ஏதோ தீபாவளி வருது இல்லை, ஸோ அவருக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கான். சொல்லுங்க லோக்நாத், தீபாவளினா என்ன? தீபாவளி. தீபாவளிலாம் பட்டாசு. தீபாவளினா பட்டாசு. இப்போ பட்டாசு எல்லா நாள் தானே இருக்கு, ஏன் தீபாவளி அன்னைக்கு மட்டும் கொண்டாடுறாங்க, வெடிக்கிறாங்க? யானை என்னைக்கா ஒரு நாள் இங்க வந்தா நம்ம பயந்துருவோம். அதனால நம்ம வெடிச்சா சவுண்டா பார்த்து அந்த அந்த யானை பயந்து ஓடிடும். தீபாவளி வந்து யானை வராம இருக்கு தான் கொண்டாடுறாங்க. கேட்டுக்கோ. இப்போ சென்னையில இருக்கோம் இல்லையா நம்ம, ஆமா. சென்னையில வந்து யானை எல்லாம் இல்ல. அது சும்மா வெடிச்சா போதும். சும்மா ஏன் வெடிக்கணும்? அப்ப டெய்லி வெடிக்க வேண்டியதுன்னு ஏன் ஒரு நாள் தீபாவளி அப்படின்னு அதுக்கு யாராவது வாங்கி தரணும். யாராவது வாங்கி தரணுமா? ஸோ வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் பட்டாசு வாங்கி கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து அன்னைக்கு ஒரு நாள் வந்து யானையை விரட்டுறதுக்காக கொண்டாடுறாங்க, அப்படிதானே? சரி, ஓகே. அப்போ உங்க ஸ்கூல்ல இதெல்லாம் சொல்லி கொடுக்கல தீபாவளி? கேட்டுக்கோங்க மக்களே, நரகாசுரன் செத்த நாளை வந்து நம்ம தீபாவளியா கொண்டாடுறோம் அப்படின்னு நாங்க படிச்ச காலத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து யானையை விரட்டுறதுக்கு தான் வந்து பட்டாசு அடிக்கிறாங்க, அதுதான் தீபாவளியா கொண்டாடுறோம். இவங்க அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? அம்மா கிட்ட கேட்க வேண்டியதுன்னு ஏன் இது கொண்டாடுறாங்க? நீ தான் நிறைய டவுட் கேட்பீங்க, அப்புறம் ஏன் கேட்கல? தீபாவளி என்ன மாதிரி? ஏன் மக்களுக்குலாம் சொல்ல மாட்டேங்க? ஸோ சரி, தீபாவளி அப்படின்னா என்ன? தீபம் விளக்கு. விளக்கு, தீபம் விளக்கு. வள்ளினா ஒரு பாட்டுல ஒரு வள்ளி. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? தீபாவளி இல்ல தீபாவளி அப்படின்னா என்ன அர்த்தம்? தீபாவளி அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தது உருட்டு. யாருக்கா பர்த்டே வந்தா தீபாவளி வருமா? பட்டாசு வெடிப்பீங்களா தீபாவளிக்கு? என்ன மாதிரி பட்டாசுலாம் வெடிப்பீங்க? எல்லாமே வெடிப்போம். அப்படியா? ஆமா, பைசா பட்டாசு. பைசா பட்டாசா? பாம்பு ராக்கெட் எல்லாம் வெடிப்பீங்க. நீங்க மட்டும் பட்டாசுக்கு வெடிக்கவே மாட்டீங்களா? நான் வந்து சின்ன வயசுல நிறைய தீபாவளி வெடிச்சிருக்கேன், நிறைய வெடிச்சிருக்கேன். எங்க வீட்டுல வெடிக்கிறது பத்தாதுன்னு பக்கத்து வீட்டுல இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துன்னு வந்து என் வீட்டுல போட்டிருக்கேன். அது வந்து நல்ல பழக்கம். அது நல்ல பழக்கம் இல்லைதான். பட் என்னன்னா, நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் அந்த பக்கம் இருக்கிற வீட்டுலாம் பட்டாசு வெடிப்பாங்க. யார் வீட்டுல கம்மியா பட்டாசு வெடிச்சிருக்காங்களோ அவங்க வீட்டுல வந்து இருப்பா. ஸோ அதனால அந்த வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து எங்கள் வீட்டில் போட்டு, இல்லை நிறைய பட்டாசு குப்பை இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் நிறைய பட்டாசு வச்சுருப்பாங்க. சும்மா தீக்கிட்டு வந்தாங்க வழக்கமாக பக்கத்து வீட்டில் இருந்தெல்லாம் வந்து நல்லா வடை, அதிரசம், முறுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. நல்லா சாப்பிட்டு டிவி பார்த்து டைம் பாஸ் பண்ணுவேன். அந்த காலத்துலனா நான் என்ன காந்தி காலத்துல இருந்தேன் தம்பி. டிவி வந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது டிவி வந்து. சொல்லு, வேற ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு? டவுட் டூடுக்கு டவுட்டே வர மாட்டேங்குது. சரி, இப்போ ஒன்று பண்ணுவோம், ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பேன். நான் பாஸ் பண்ணுறேன் வீடியோவை, நீ ஓடி போய் வீட்டில் போய் தீபாவளி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்து எனக்கு அதை சொல்கிறது. ஓகே, அதுதான் ஹோம்ஒர்க். வந்துட்டாரு மாஸ்டர் லோக்நாத். அவர் வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்டலாம் கேட்டுட்டு வந்திருக்கிறாரு தீபாவளி ஏன் கொண்டாடுறாங்கன்ற மாதிரி. ஓவர் டு யூ. நரகாசுரன் எல்லாரையும் தாக்குறாங்க. அதனால முருகர் பெருந்து வளர்ந்து அந்த நரகாசுரனை அழிக்காங்க. அதுக்கு பேர் தான் தீபாவளி. ஸோ புரிஞ்சவங்க பிஸ்தா. நரகாசுரன்றவர் யாரு? அது ஒரு கல்லன். நரகாசுரன்றது ஒரு கல்லன். அந்த கல்லன் என்ன பண்ணிருக்காரு? என்ன பண்ணாரு கல்லன்? எல்லாரையும் அழிக்க பார்க்கலாம். ஆமா. ஸோ அதுதான் வந்து தீபாவளியா கொண்டாடுறோமா? பாருங்க மக்களே, அடுத்த ஜென்ரேஷன் எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க பாருங்க. நரகாசுரனை கொன்னது முருகர்னு சொல்றாங்க. நான் படித்த காலத்தில் கிருஷ்ணர் கொண்டாருன்னு நான் படிச்சிருக்கேன். இன்னொரு வேர்ஷன் இருக்கு, ராவணனை கொண்டுட்டு விக்டரியோட ராமன் வந்து அயோத்தியாவுக்கு வரும்போது அப்படின்னு நார்த் இந்தியாவில் கொண்டு வருவாங்க.
ஆனால் பாருங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எஸ்டிடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. தம்பி, நரகாசுரனை கொன்னது முருகன் இல்லை, நரகாசுரனை கொன்னது கிருஷ்ணர். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு உங்க அம்மா கிட்ட போய் சொல்லணும், தப்பா சொல்லிட்டீங்க, நரகாசுரனை கொன்னது முருகன் கிடையாது, கிருஷ்ணர். வீடியோ போயிருச்சு, நம்ம குடும்ப மானம் போக போகுது. எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரி, ஹிஸ்டாரிக், பீரியாடிக், ஆல் நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு சொன்னதை தம்பிக்கு புரியுது. ஸோ நரகாசுரனை கொன்னது யாரு? கிருஷ்ணர் இல்ல, கிருஷ்ணர். ஸோ அவ்வளோதானா? நீங்க முடிச்சுக்கலாமா? ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லலாமா? ஹாப்பி தீபாவளி. ஓகே, அதுக்கப்புறம் ஏதோ சொல்லுவாங்கல்ல எல்லாரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல்லை ஆன் பண்ணுங்க, பெல்ல மறக்காம ஆன் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆமா, சாப்பாடு கூட ஷேர் பண்ணிடாதீங்க, ஆனா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதுதான் நல்லது, நம்மளுக்கு தான். அவனுக்கு நல்லது, நல்லதுதான் தெரியல. பாய்.